ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எறா தொக்கு எப்படி வந்து நம்ம வீட்டிலே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் வந்து எல்லாமே குட்டி குட்டி வெங்காயம் தான். ஸோ 4 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் கிரேவிக்கு வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மீன் குழம்புக்கு தான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேவிக்குலாம் வந்து பெரிய வெங்காயமே வந்து ரொம்ப போதும். இப்போ நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எறா தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தில் வந்து கலந்து சாப்பிட்டா அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து தனியாக சைட் டிஷ் எதுவுமே வந்து உங்களுக்கு வேணாம். அது வந்து மீன் அதெல்லாம் எந்த மாதிரி சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். எறா குழம்பு விட எறா தொக்கு தான் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுதான் சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு நான் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து வெங்காயம் நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வரணுன்னா நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ அந்த ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 சின்ன பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் சட்டியில் கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும். ஸோ வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா இதில் குக் ஆகணும். வெங்காயத்தில் மட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கிரேவி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ வெங்காயம் வந்து அந்த ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு கிரேவி வந்து அதாவது எறா கிரேவியில் வந்து உங்களுக்கு தக்காளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரேவி டேஸ்ட்டே வந்து வராது. ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டால் தான் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 4 தக்காளி வந்து அதுவே ரொம்ப போதும். இது வந்து வீட்டில் ஒரு 5லேருந்து 6 பேர் வந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து நாங்கள் பண்ணுறோம். கரண்டிலே வந்து தக்காளி நல்லா வந்து நீங்கள் நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கசக்கிற டேஸ்ட் வந்து வரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நம்மளுக்கு எப்படி சூப்பராக வந்து குக் ஆகுதுன்னு. இப்போ நம்ம இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்புறமா 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக தான். அப்புறமா கொஞ்சமாக வந்து நீங்கள் கரம் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். கரம் மசாலா வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு தூளும் சீரகத்தூள் ரெண்டுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணேன். 2வது வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். முன்னாடியே சொன்னேன் நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா தான் வந்து யூஸ் பண்ணேன்னு. இந்த சிக்கன் மசாலாவும் அப்புறமா காஷ்மீர் சில்லி பவுடரும் வந்து ஆப்ஷன் மட்டும் தான். அது டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் வந்து சீரகம் இல்லைனா கூட நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து எறா வந்து ஆட் பண்ணுறேன். எறா வந்து நான் நைட்டே வந்து மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
நீங்களும் வந்து எறா தொக்கு உங்கள் வீட்டில் பண்ணணுன்னா நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உப்பு மஞ்சள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இறால வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் வதங்கும் போது நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ண இல்லை கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா வந்து அதாவது என்ன மசாலானா நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 ஸ்பூன் வந்து நான் சின்ன ஸ்பூனு தான். ஒரு 2லேருந்து ஒரு 4 இல்லை 5 வந்து மிளகாய் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலே வந்து போதும். குழம்புக்கு வந்து நம்ம 5 ஸ்பூன் போடுவோம். ஆனால் இதுக்கும் வந்து நீங்கள் 5 ஸ்பூன் போடலாம். ஆனால் சின்ன ஸ்பூனாக இருக்கணும். சின்ன ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் போட்டாலே வந்து போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த இறால இறங்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடரு. இப்போ இது நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த மசாலா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். அதனால தான் இது 2 நிமிஷம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணீராக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட் வராமல் போயிடும். இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகுது. இப்போ 2 நிமிஷம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இதிலே கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கவனித்து பாருங்கள் நான் வந்து தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறேன்னு. இது வந்து நம்மளுக்கு கிரேவி தான், அதனால் கார குழம்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நீங்கள் குழம்பு பண்ணுற போது மட்டும் தான் நீங்கள் தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணணும். இது ஜஸ்ட் நம்மளுக்கு கிரேவி மட்டும்தான். ஏன்னா இது இறா குக் பண்ணுறதுக்காக தான் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 2 சொம்பு இல்லைனா வந்து 2.5 சொம்பு நீங்கள் ஆட் பண்ணாலே வந்து போதும். அப்புறமா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எப்போவுமே போட்டுருவேன். ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி போட்டாலும் போதும் தான். இல்லைன்னா நீங்கள் இப்போவே ஆட் பண்ணாலும் நல்லது. நான் ஒரு சொம்பு ஃபுல்லாக தான் வந்து நான் தண்ணி ஊற்றினேன். இப்போ தண்ணி வந்து பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருந்தாலே வந்து ரொம்ப போதுமானது. இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலே வந்து போதும். செம்மையாக குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் அதாவது 25 நிமிஷம்லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இது வந்து நீங்கள் மதியம் கூட பண்ணி பார்க்கலாம், இல்லை நைட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். மதியம் வந்து நீங்கள் இது குக் பண்ணி பார்த்து சாதம் வந்து தனியாக வச்சுட்டுங்க. அப்புறமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பரான சுவையான ப்ரான் கிரேவி அதாவது எறா தொக்கு வந்து செம்மையாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாருங்கள், இது எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு. இப்போ இது நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் இன் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.